பாஜகவின் காய் நகர்த்தல்களுக்கு அதிமுக துணை போய் வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் சார்பில் வக்ஃபுகளை பாதுகாப்போம், அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேடையில் பேசிய திருமாவளவன், எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். துளிக்கூட அரசியல் நாணயம் இல்லாமல் இஸ்லாமியர்களின் சொத்தில் தலையிடும் இந்த சட்டத்தை அடாவடியாக நிறைவேற்றியிருப்பதாக குற்றம் சுமத்தினார். இந்திய அரசியலமைப்பின் மதச்சார்பின்மை பாஜகவின் கண்ணை உறுத்துவதாக கூறிய திருமாவளவன், இந்தியாவில் எந்த மதத்தின் தனிச்சொத்து நிர்வாகத்தாலும் தலையிடாத அரசு வக்ஃபு சொத்து நிர்வாகத்தில் மட்டும் தலையிடுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். பாஜகவின் இந்த காய் நகர்த்தல்களுக்கு அதிமுக துணை போவதாகவும் திருமாவளவன் பேசியுள்ளார். இயங்குதல் கூடாது என்பது மட்டும் இதையெல்லாம் திசை திருப்பக்கூடிய வகையிலே இன்றைக்கு தமிழகத்தில் பிஜேபி காய்களை நகர்த்துகிறது. அதற்கு அதிமுக துணை போகிறது. வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி சில கட்சிகள் கணக்கு போடுகின்றன. அவர்கள் அனைவரையும் ஒரு சேர மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவோம், வீழ்த்துவோம். விழாவில் பேசிய ராசா, வக்ஃபு சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய போது நான் அமித்ஷாவை பார்த்து உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என நேரடியாகவே கேட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா போல் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விடுவோம் என அமித்ஷா பேசி வருவதாக கூறினார். அமித்ஷாவின் இந்த பேச்சு மடமைத்தனத்தை பிரதிபலிப்பதாக கூறிய ராசா, மற்ற மாநிலங்களில் நீங்கள் பார்க்கும் மக்கள் தனி மனிதர்கள் எனவும், தமிழகத்தில் நீங்கள் பார்க்கும் மக்கள் தத்துவத்துடன் கலந்த தனி மனிதர்கள் எனவும் தெரிவித்தார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி தத்துவத்தில் இயங்கும் தமிழ்நாட்டை உன் பாட்டனாலும் தோற்கடிக்க முடியாது என ராசா கூறியுள்ளார். அமித்ஷா மதுரைக்கு வந்து அதான் சொல்றார், டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு. கட மடையர்களே, டெல்லியிலே நீ பார்த்தது தனி மனிதன், ஹரியானாவில் நீ பார்த்தது தனி மனிதன், மகாராஷ்டிராவில் பார்த்தது தனி மனிதன், தமிழ்நாட்டில் பார்ப்பது தத்துவத்தோடு கலந்த ஒரு தனி மனிதன். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தத்துவமாக பின்னாலே இயக்குகிறார். அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் செய்கிறார். இந்த தத்துவத்தை தோற்கடிப்பதற்கு உன்னால் அல்ல, உன் பாட்டனால் கூட முடியாது என்று சொல்லுகின்ற இயக்கம் இங்கே இருக்கிறது.